Hello everyone. My name is Aditya. மை நேம் இஸ் ஷாகித். நாங்கள் 2 பேர் இப்போ வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி சிஎஸ்சியில் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் சிஜியில் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்னதான் சிஎஸ்சி படித்தாலுமே இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறது மட்டுமே இப்போ கரண்டாக இருக்க வேர்ல்டில் வந்து ஐடி செக்டரில் சர்வை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் அடிஷ்னலாக பண்ணலான்ட்டு செகண்ட் செமஸ்டர் எண்டில் வந்து நாங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கலான்றதுக்காக ஒரு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தோம். அதில் வந்து அட்லாஸ்ட் Btree ஃபைனலைஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொன்னாங்க இந்த மாதிரி Btree நல்லா பண்றாங்க, ஐடி செக்டர்ல ஃபுல் ஸ்டாக் நல்லா அங்க பண்ணலாம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டதுனால இங்க வந்து டெமோ கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணோம். ஸோ அந்த டெமோ கிளாஸ்னால அந்த ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் அது வந்து குவைட் இம்ப்ரெசிவ் இருந்துச்சு எங்களுக்கு. அட்லாஸ்ட் வி கேம் டு கன்க்ளூஷன் தட் இங்கே வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாயின் பண்ணலான்னு டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணோம். இட்ஸ் 3 months கோர்ஸ், டியூரேஷன் ஆஃப் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ அங்கே வந்து 3 months படிக்கிறப்ப வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த டாபிக்ஸ், ஒரு டாபிக் ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபைனல் ப்ராஜெக்ட் அந்த பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருந்துச்சு ஐடியா. இப்போ நாங்கள் வந்து ஃபைனலாக ப்ராஜெக்ட் பண்ணோம்னு சொன்னாங்க. எது பேஸ் பண்ணி பண்ணலான்னு இருந்துச்சுன்னா, எங்க மென்டார் வந்து விக்னேஷ் சாரே நீங்களே உங்க காலேஜ் சம்பந்தமாவே பண்ணுங்க, உங்க காலேஜில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ அதை வச்சு பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ நாங்கள் யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம காலேஜ் சம்மந்தமா என்னன்னு யோசிச்சு பார்த்ததுல ஹால் புக்கிங் பண்ணலாம். எங்க காலேஜ்ல வந்து எப்படின்னா ஹால் புக் பண்றதுக்கு எக்ஸாம் ஹாலா இருக்கட்டும், டிராயிங் ஹால் இஜிஏ புக் பண்ணணும், அதுவா இருக்கட்டும். இது வந்து புக் பண்ற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க போய் ஃபில் பண்ணி சைன் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸானது இருந்ததுனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா வெப்சைட் பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹால் புக் பண்ற ப்ராசஸ் சிம்பிளா இருக்கும்ட்டு ஹால் புக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான வெப்சைட் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் CSSோட ஃப்ரேம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் JavaScript இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணோம். பேக் எண்டுக்கு வந்து பைத்தான், MySQL அண்டு Django இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ வந்து ப்ராஜெக்ட்குள்ள போகலாம். இது வந்து எங்களோட லேண்டிங் பேஜ். எங்கள் காலேஜ் அபவுட் அஸ் அண்டு காலேஜில் நடக்கிற சிக்னேச்சர் ஈவெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இண்டெக்ஸ் பேஜுக்காக வச்சுருக்கோம். தென் நீங்கள் வந்து ஹால் புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், லாகின் பண்ணணும். லாகின் உள்ளே போய் எந்த ஹால் அப்படின்னு புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நேம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர், மெயில், பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிட்டு அடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி லாகின் போயிட்டீங்கன்னா டேஷ்போர்ட் பேஜ் வரும், அதில் வந்து நீங்கள் வந்து ஹால் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் காலேஜோட டேஷ்போர்டு. இங்கே வந்து வேரியஸ் டீடைல்ஸ் ஆஃப் காலேஜ் இருக்கும், லைக் கிளாஸ் ரூம்ஸ், ஹால்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி வேரியஸ் டீடைல்ஸ் அபவுட் அவர் காலேஜ் இது. ஸோ இங்கே வந்து புக்கிங் டீடைல்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்மளோட ப்ரீவியஸ் புக்கிங் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், எந்தெந்த ஹாலு அண்ட் டேட் அண்ட் டைம், பேர், இமெயில் ஐடி அண்ட் ஹால் நேம், இதோட ப்ரீவியஸ் எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆட் ஹால் புக்கிங் ஆப்ஷன் இது. ஸோ இங்கே வந்து எந்த டே அன்னைக்கு உங்களோட ஹால் புக் பண்ணணுமோ அந்த டேட் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் லைக் டைம் வந்து எக்ஸாம்பிள் 1 PM டு ஒரு 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹால் புக் தேவைப்படுதுன்னா 1 to 4 PM. அண்ட் நேம் அண்ட் மெயில் ஐடி வந்து உங்களோட லாகின் பேஜ்லேருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நோ நீட் டு கிவ் யூ நேம் அண்ட் இமெயில் ஐடி. தென் யூ ஹேவ் டு ப்ரொவைட் எ ஃபோன் நம்பர். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலோ 100 இருக்காங்களா, 100 to 200 கெப்பாசிட்டி ஆஃப் த ஹால், டெல்டா ஹால், கூடல் ஹால், வேரியஸ் ஹால்ஸ். தென் யூ ஹேவ் டு செலக்ட் புக் ஹால். அந்த ஃபார்ம் செலக்ட் பண்ண பிறகு இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும், லைக் ஐடி, டேட், டைம், உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஹால் நேம் அண்ட் ஆக்ஷன்ஸ். இங்கே இந்த ஆக்ஷன்ஸில் வந்து ஹால் வேணான்னா டிலீட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வேரியஸ் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே லாக் அவுட் பேஜ் பண்ண பிறகு திருப்பி உங்களோட லாகின் பேஜுக்கு வந்துடும், அது ஹோம் பேஜுக்கு வந்துடும். அண்ட் திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் என்னதான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் கோர்ஸ் கிடையாது, இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கான கோர்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளோட எஃபர்ட் எடுத்து நம்ம வெளியே படிச்சுதான் ஆகணும் கோர்ஸ், கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் Btree சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயின் ஆனோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் கோர்ஸ் எங்களுக்கு வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மேலே எந்த ஒரு அவேர்னஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ டெமோ கிளாஸஸ்னால அதுக்கடுத்து உள்ள வந்து ஒரு வித்தின் 1 to 2 weeksனாலே எங்களுக்கு ஃபுல் அவேர்னஸ் வந்துருச்சு, எதுக்கு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், அண்ட் வை வி ஆர், ஹவு டு யூஸ் இட் எல்லாம். அதுக்கடுத்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு எல்லா கிளாஸஸும், ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இருந்துச்சு. எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப் டு டேட்டு, ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும்.
ஸோ எந்த டைமாக இருந்தாலும் கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால வீக் டு வீக் அசைன்மெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி எதுக்கு ஆகுது, நம்ம வந்து ஒரு கோடிங் எழுதுறோன்னா அது எதுக்கு எழுதுறோன்னு தெரியாம ஜஸ்ட் ஒரு பயாட் பண்ணாமல் அது எதுக்கு எழுதுறோம் ஸோ புரிஞ்சு நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவர் ட்ரெயினர் விக்னேஷ் சார் வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாரு. வித் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் டைம் ப்ராப்ளம்ஸோட சொன்னதுனால எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு அது புரியறதுக்கு. ஃபர்ஸ்ட் டேலே சொல்லிட்டாரு நீங்க எந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க, பேக் எண்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் போன பேட்ச்ல அவர் என்ன ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணாருன்னு ஒரு லைவ் டெமோ பண்ணி காமிச்சாரு. ஸோ அதுலேயே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்ல இந்த மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ வந்து இப்போ இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா கற்றுக்கலாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ப்ளஸ் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே அவர் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்பயே போட்டு பார்த்தோம். அதனால வந்து எங்களுக்கு இன்னுமே மெமரி நல்லா ஆச்சு. வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீக்குமே ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் உடனே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருக்கு உடனே சென்ட் பண்ணி அவரும் அமுச்சு உடனே பார்ப்பாரு, இது கரெக்டாக பண்ணியிருக்கோமா, மிஸ்டேக்ஸ் இருக்கா பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணுவார். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பைதான் ஃபுல் ஸ்டாக் வந்து 3 months கோர்ஸ் தான். பட் இங்கே பிடியில் இருந்தால் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களை விட மாட்டாங்க. அப்படியே லைஃப் டைம் உங்களோட இன்டர்ன்ஷிப் இருந்தாலும், ரெஸ்யூம் பில்டிங்ல இருந்து, மாக்அப் இன்டர்வியூஸ்ல இருந்து, ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிற வரைக்கும் பிளேஸ் ஆகிட்டனாலும் நெக்ஸ்ட் அவங்களோட டெவலப்மெண்ட் ஐடி செக்டர்ல டெவலப் ஆகிற வரைக்கும் கூட இருந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு பே பண்ணுற ஃபீஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த 3 months கோர்ஸோட நிற்காது. ஸோ உங்களை லைஃப் டைம் அந்த ஐடி செக்டர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற வரைக்கும் கூட இருந்துட்டே இருப்பாங்க ஒரு கைடன்ஸோட. இங்க அடிஷனலா வேற ஏதாச்சும் கோர்ஸ் நடந்தா கூட ஒரு சிவி எப்படி பண்றது, இன்டர்ன்ஷிப் எப்படி பண்றது, சண்டே வைப்பாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உடனே மெசேஜ் வரும். ஒரு 2 days முன்னாடி வந்துடும். ஸோ நீங்க வந்து அட்டன் பண்றோம்னா பண்ணிக்கலாம். பிளஸ் ஜாப் வேற ஏதாச்சும் கோர்ஸ் பண்றது, வேற ஏதாச்சும் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க, பைத்தானே ஒரு ஃபுல்லா சொல்லி தராங்கன்னா அதுக்கு 2 days முன்னாடி மெசேஜ் பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ற ஃப்ரீயா தான் சொல்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.